உங்களுடைய பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன துறை எடுத்திருக்கீங்க? என் பேர் சரவணன். தஞ்சாவூர்லேருந்து வரேன். தரவரிசை எண் பார்த்தீங்கன்னா 26. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில அசிஸ்டன்ட் இன்ஜினியரா எடுத்திருக்கேன். ஓகே. சிவில் தானா? சிவில் சிவில் இன்ஜினியரிங் தான். ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க? பிஇ சிவில் படிச்சிருந்தேன். கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் படிச்சிருந்தேன். ஓகே. அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். எப்போ கல்லூரி முடிச்சிங்க? எப்போ ஏஐக்கு படிக்க ஆரம்பிச்சிங்க? 2024ல் கல்லூரி படிப்பு முடிஞ்சிருச்சு. பாஸ் அவுட் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் அகெயின் 2024 அதே இயரில் இதுக்கு இந்த எக்ஸாமுக்கு கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ்க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பிரமிட் ஐஏஎஸ் அகாடமியில் காரைக்குடியில் இருக்கிற அகாடமியில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் கோச்சிங்கு. ஓகே. இனிஷியலாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க புதுசாக அப்படின்னா எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நானே எனக்கு இதில் ஃபுல் ஃபோக்கஸ்லாம் கிடையாது. நான் வீட்டிலேருந்து அனுப்பப்பட்டவன் தான் ஒருத்தன். எனக்கு இதில் விருப்பம் அப்படின்லாம் கிடையாது. அதுக்கப்புறமாட்டுக்கு போக போக கிளாஸில் உட்கார பிடிச்சிருந்துச்சி, ஜாலியாக போச்சு, நல்லா இருந்துச்சு. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். ஓகே. எல்லாமே எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்கண்ணா நீங்கள்? உங்கள் டெக்னிக்கல் அண்டு ஜிஎஸ் மார்க் கேட்குறேன். 339.5. டெக்னிக்கல் பேப்பர் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். 10 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா? எதுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்றத சொல்லுங்கள். எதுக்கு நான் மேக்ஸிமம் ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்கோப் நிறையா கொடுக்கணும். வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது, எந்த பேப்பருக்கு அதிகமாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அப்புறமாட்டுக்கு எதுக்கு லெஸ் வெயிட்டேஜ் இருக்கோ அதுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். நான் ப்ரிப்பேர் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஷார்ட் நோட்ஸ் மட்டும் தான் நான் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணது. வேறு எதுவும் நான் பெருசாக பார்க்கலன்னா நான் கிளாஸில் 85% நான் என்ன எஃபர்ட் போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எஃபர்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட் நோட்ஸ் தான். ஷார்ட் நோட்ஸ் தான் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எக்ஸாம் டைமில். ஓகே. என்னென்ன புக்ஸ் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும்? ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் போகணுமா இல்லை கல்லூரிகளில் படித்த புக்ஸே போதுமானதுங்களா? ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸே போதுமானது தான். காலேஜ்லேயுமே ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. ஆனால் இங்கே எனக்கு அகாடமியில் மேக்ஸிமம் நோட்ஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் தென் அங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நோட்ஸுமே ப்ரிப்பரேஷனுமே ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸோட ஓரியன்டேஷனில் தான் இருக்கும். ஸோ ஈஸியாக இருந்துச்சு. அதனால் அகாடமி போய் படிக்க வேண்டியது அவசியமா இந்த சிவிலுக்கு படிக்கணும்னு? எனக்கு வெளியிலேருந்து கைடன்ஸ் இல்லை. எனக்கா ஒரு கைடன்ஸ் கிடையாது. எனக்கான ஒரு விழிப்புணர்வு கிடையாது. அந்த கைடன்ஸுக்கு எனக்கு அகாடமி தேவைப்பட்டுச்சான்னு கேட்டால் ஆமாம் தேவைப்பட்டுச்சு. அந்த கைடன்ஸ்னால நான் அகாடமி சேர்ந்தேன். இல்லை அவங்களாவே செல்ஃப் அவேராக இருக்காங்க அப்படின்னா தேவை கிடையாது. ஜிஎஸ் பேப்பர் எந்த மாதிரி படிக்கணும்? ஜிஎஸ் பேப்பர் நான் ஸ்டோரி லைன் இறங்கி ஆரம்பிச்சேன். எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் சினிமாக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரி நான் ரெடி பண்ணுவேன். அந்த ஜிஎஸும் அதே மாதிரி ஸ்டோரியில் பிக்கப் பண்ணி வச்சுட்டு அப்படியே இருக்கிறது தான். ஓகே. எப்படி டைமை ஒதுக்குவீங்க? ஜிஎஸ்க்கு எவ்வளோ நேரம், டெக்னிக்கல் பேப்பருக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குவீங்க ஒரு நாளைக்கு? இல்லை அந்த மாதிரி ஸ்பெஷலாக இவ்வளோ இது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிலாம் படித்ததில்லை. ஓகே. கிடைக்கிற நேரத்தில் எப்பப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்பப்பெல்லாம் உட்காந்து சும்மா பெரட்டிட்டு இருக்க ரிவைஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான். உங்களுக்கு மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கா படிக்கிறப்ப? நிறைய இருந்திருக்கு. நிறைய ஓவர் கம் பண்ணீங்கண்ணா? ஓவர் கம் பண்ணால் தான் சினிமானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். திரும்ப சொல்கிறது தான். எப்போல்லாம் எனக்கு ஒரு மாதிரி வேறு ஏதாவது டவுனாக இருக்கோ, எப்போல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக ஃபீல் பண்ணுறேன், என்னை நானே லோவாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு சினிமா எடுத்து பார்க்கறது. அப்போ பார்த்தேன் அப்படின்னா கொஞ்சம் நார்மலைஸ்டாக இருக்கும். ஓகே. அதுக்கப்புறமாட்டு கொஞ்சம் ஒரு இதில் எனர்ஜியாக இருக்கும். அப்புறமாட்டுக்கு திரும்ப நார்மலைஸ் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிச்சிடுவேன் அந்த மாதிரி. நீங்கள் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு என்ன மெசேஜ் சொல்கிறீங்கண்ணா? மெசேஜ் ஆனால் என்ன சொல்லலாம்னா எந்த விதமான கவலையும் இல்லாமல் எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் படிச்சுட்டா ஈஸியாக ஓடிடலாம்.